இன்றைக்கி சாஃப்டாக பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி விடணும். இது பாகு பதம்லாம் வேண்டாம், அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். வெல்லத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி மாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிரட்டிக்கலாம். பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். சூடு ஆறின பிறகு எல்லா மாவையும் ஒன்றா சேர்ந்து கலந்து பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவோட கோதுமை மாவு சேர்த்து போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கணும். ஒரே அளவு பிடிச்சிங்கன்னா வேகும்போது சீக்கிரம் வெந்துடும் ஒரே மாதிரி. இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம், உருண்டை சைஸ்லேயும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கிறதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இட்லி தட்டில் மேலாப்பில் எண்ணெய் தடவிக்கலாம். பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே இட்லி தட்டில் சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் துருவல் போடாமல் பொடி பொடியாக தேங்காயை கட் பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும். மூடி போட்டு வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. திறந்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். கோதுமை மாவு சேர்த்துருக்கனால இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.